கிடைக்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா வெல்கம் டு இப்போ நம்ம விளாகுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட்டி வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நம்ம சேனல் நம்ம பெருசாகல. ஸோ இப்போ வந்து நம்ம தம்பியுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தா எப்படி இருக்கும், இப்போ எப்படின்னா லைக் என்ன சொல்றதுன்னா நிறைய சேனல் இப்போ எடுத்துருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெஸ்ட் கண்டென்ட்டா கொஞ்சம் நல்லா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி இன்டர்வியூ எடுக்கிறோம். தம்பியோட சேனல் பேர் வந்து மோமோ விளாக்ஸ்னு சொல்லிட்டு அவனும் ஒரு 5K கிட்ட வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனையும் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரியும் நமக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஹாஸ்டல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணிட வேண்டியது. அன்பாக்ஸ் பண்ணி பாருங்க. சரி பண்ணிடுவோம். போட்டுருங்க. நல்லா இருக்கேன். சரி. ஆனா லைட்டா கண்ணு தான் தெரியாது. ஆமா ஒன்னும் தெரியல, லைட் மட்டும் தான் தெரியுது. கிடையாது. தம்பியோட சேனல் நம்ம கீழே போறோம். சோ மோமோ விளாக்ஸ் வணக்கம். பாருங்க கண்டென்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். டெய்லி ரொட்டீன்ல ஐடியாவே இருக்காது, தோன்றதை அப்படியே அடிச்சு விட்டுருவேன். எங்க சேனலுக்கு இன்டர்வியூ வந்து நீ உங்க சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. என்னடா சொல்லிட்டு உன்னைய பத்தியே சொல்ல, அதுவும் சேனலை பத்தி நிறைய சொல்றா நீ. அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்ல சொன்னீங்க, ஏத்தி விடுறேன். ரீச் ஆக மாட்டேங்குது. அப்பப்போ இடி விழுந்த மாதிரி ஏதோ சைக்கு கிளைம் கொடுத்து விட்டுறாங்க. ஐயோ, ஒரு சின்ன கிளிப் போட்டா கூட காப்பிரைட்ஸ் கொடுத்துறாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி மெர்ஜ் பண்ணி சாங் தேடி சொச்சோ பெரிய வேதனையா, பெரிய வேதனை. ஆமா. இப்போ வந்து நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேம் வச்சிருக்கோம். அது என்ன கேம்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சொல்லணும்னா இல்லை, சீஃப் கெஸ்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி, நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா பாத்துக்கோங்க. என்ன கேம்னா ஆயுத தருப்பா ஆயுதம். பாக்குறப்ப எனக்கு இதுவா தெரியுது. இது வந்து நாங்க கிளாஸ்ல நாங்க வச்சிருக்கோம் நினைக்காதீங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நாங்க கரெக்ட் பண்ணி நாங்க பண்றோம் அந்த வீடியோ. ஸோ நீங்க வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ரூல் சொல்லுப்பா போனோம். இப்போ வந்து நீங்க கரெக்டா என் மார்க் எனக்கு தெரியுதா? தெரியுது. உங்களுக்கு தெரியுது. நீங்க கேமரா உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு தெரியுதான்னு தெரியல. கரெக்டா அந்த மார்க் அளவு நீங்க ஊத்துட்டீங்கன்னா நீங்க வின்னு. அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு இந்த மார்க். ஓ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கீழ வேலை. சரி, புரிஞ்சுச்சா? கேம் போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கரெக்டா ஊத்திங்க பிள்ளைகளும் ஃபுல்லா கான்ஃபிடன்ட்டா இருக்கா. பண்ணலாமே, அடிலாமே, தூக்கலாமே, தரலாமே. காசு கொடுத்துறோம். எல்லாம் கண்ணை கட்டிக்குவோம். கண்ணை கட்டிடுவீங்களா? சரி சரி. அப்புறம் கண்ணை கிளாஸ். சரி கட்டுங்க. வாய்க்கு போயிருச்சு. கூடவே பிறந்தது. அப்படித்தான் கூடவே பிறந்ததா? எல்லாத்துக்கும் வாய் கூட தான் வரும். பின்னாடி 10 மீட்டர் பின்னாடியா வரும். சரி, எங்களுக்கு வந்து 20. சரி தெரியல. தெரியல. தெரியுது. என்ன தெரியுது? கீழே இருந்து தெரியுது. சரி, என்ன தெரியுது? சித்திரவதை பண்ணுறாங்க, கண்ணை கட்டுறாங்க, அதை கட்டுறாங்க. ஆமா, 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு கூட்டியாந்துருக்கோம். 1000 ரூபாயா? கண்ணே காட்டலாங்க. தரலுக்கு வேணா ஓட்டைக்குள்ளா வரல. இருங்க, நான் வாட்டரைகளை முடிச்சுக்கிறேன். இதுப்பா வாட்டரைகள் எங்க? பெட்ரோல் மூடி உள்ள குடிச்சிருக்கா
நைட் ஆயிடுச்சுங்க, இங்க போறது பக்கத்துல பெட்ரோல் ஊத்துறது மட்டும் தான் ஊத்து. சரி ஊத்து ஊத்து. அவன சீஃப் கெஸ்ட் வரும்போது வாங்க வெல்கம் நான் இப்ப ஊத்துறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பெரடியே அடிச்சுட்டே ஊத்துறா. போச்சு அதிகமாயிடுச்சுடா. வெயிட் அதிகமாயிடுச்சு அவ்வளவுதான். சரி சரி அசுங்க. சரி இந்த கைக்குள்ள அது எங்க பிசு பிசுன்னு இருக்கு. தம்பி நான் சீரியஸாக கேட்குறேன், எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி யாருமே இப்படி ஊத்திருக்க மாட்டாங்க. இப்ப துல்லியமா ஊத்திருக்க. 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் விடுங்க. 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்டுல இருந்து பாக்கணும்னா பாத்துக்கோங்க. 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னன்னு மட்டும் கேட்டுக்கோங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னப்பா தம்பி உங்களுக்கு ஆச்சரியம் படாதே. உங்க இவ்வளவு தூரம் தான் ஊத்துட்டு லிமிட்ட தாண்டி இங்க வெளியே செகண்ட் ரவுண்ட் அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபவுல் ஆயிடுச்சுல, ஊத்திட்டே அப்படி சொல்லிட்டார்ல. சோ டைரக்டா செகண்ட் டே ஆயிடுச்சு. கரெக்ட்டா விளையாடுறாப்ல. சரி ஓகே நெக்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்துறாங்க. கிஃப்ட் ஆமா 1000 ரூபாய் மட்டும் கேட்கறாங்க தம்பி. 1000 ரூபாய் சரியா நல்லா இருக்கும். லைட்டா குடிச்சு பாக்குறீங்களா? தாங்க. ஐயோ வேணாம், தொட்டப்பவே தெரிஞ்சிருச்சு இதோட தூக்கிடும். பவன கலர் பார்த்தா தெரியுது. பவுண்டோ குடிச்சிருக்கீங்க. பவுண்டோ காலிமார்னு தெரியுங்க. அப்ப குடிக்க வேண்டியது. காலிமார் பவுண்டோ ஓபன் பண்ணும்போது வாங்கணும்னு நினைக்கிறது. என்ன இப்ப வீடியோ மட்டும் முடிச்சுட்டு போயிருப்பா. கொடுத்த 1000 ரூபாய்க்கு வேலையை பார்க்கணும் கரெக்டா. சரி இப்ப நீங்க வந்து கரெக்டா வந்துருக்கீங்களா தப்பா வந்துருக்கீங்களா? பண்ணுதே. சரி சரி என்ன பண்ணுது பண்றதானே. என்ன இப்ப எங்க வீடியோ பண்ணி கொடுத்துட்டு போப்பா. என்னடா வீடியோ எங்களுக்கு செத்து போய் எடுக்கனா போய் தொலைங்க. என்ன சாகுறா சொல்றீங்க? ஏய் கொன்றாதேப்பா. அப்புறம் சரி தப்பா ஊத்திருக்கீங்க. உங்களுக்கே தெரியுதா தப்பா ஊத்திருக்கீங்கன்னு? தப்பா ஊத்திருக்கேன். கரெக்ட். சரி ஆமா ஆமா கரெக்டா ஊத்திருக்காப்ல. பாதி ஆள்ல கொஞ்சம் வளத்துல ஊத்திருக்காப்ல. வேற ஒண்ணும் கிடையாது. போன் பண்றேன் தம்பி, இந்த மாதிரி நம்ம சேனல் ஒண்ணு வச்சிருக்கோம் தம்பி, வாப்பா வந்து ஒரு வீடியோ ஒன் பண்ண. அண்ணே இல்லனே நான் வந்து மோஸ்ட்லி நான் யாருக்கும் பண்றதில்ல. சேனலுக்கு ஏதோ கண்டென்ட் தேவை. சீஃப் கெஸ்ட்ங்க. அட ஏடா சீஃப் கெஸ்ட்ங்க ஆடியன்ஸ். நான் வந்துட்டு நான் கால் பண்ணேன். இந்த மாதிரி நாங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே என்னடா கண்டென்ட் பண்ணலாம், கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம சித்தன் எல்லாங்க அவங்களாம் அப்படிதான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். சரி நம்ம வந்து ஒரு எதுக்கு நம்ம ஹாஸ்டல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது லைட் மிஸ்டேக் ஆனா சரி அவனை கூப்பிடுவோம். சரி வேணா வந்துருவேன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி அவர் கால் பண்ணான். அண்ணே இல்லண்ணே அன்னைக்கு தான் நான் வந்து ஏதோ ஒரு ஊர் சொன்னேன், ராமேஸ்வரம் போறேனியா. ராமேஸ்வரம் ஊருக்கு போனப்ப ஒரு போன் பண்ணாரு. சொல்றேன் இல்லண்ணே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ராமேஸ்வரம் போறமா இருக்கு. போயிட்டு நான் வந்து சன்ரைஸ் ஆகுறது சன்செட் ஆகுற வரைக்கும் ஒன் டே ஃபுல்லா நான் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து நான் வந்து கேப்சர் பண்ண போறேனே அப்படின்னா. சரி தம்பி கேப்சர் அடுத்த வாரம் பண்ணிக்க, நீ நம்மளுக்கு ஒரு வீடியோ மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். சரிண்ணே ஆனா நான் ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்குவேன். என்னடா ராமேஸ்வரம் நான் போனிக்கு வரது வருமா ப்ரோ ஐ ஹேவ் வொர்க் இன் லண்டன் இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறேன். பீட்டர் உனக்கு இங்கிலீஷ் எத்தனை மார்க்? 12th இங்கிலீஷ் எத்தனை மார்க்? இப்ப வாங்க 50 மார்க் வாங்கிட்டு லண்டன். இது வந்து ஒரு அழகான ஒரு சாங். நீ நல்லா பாடுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சேனல்லுமே நான் நிறைய பாத்துருந்தோம். இங்கிலீஷ் மலையில் நிறைய தயாரா அப்படின்னும் போது எல்லாம் கிளாப் பண்ற மாதிரி புடிச்சு தண்ணி வந்து காலையில படுத்துருவாங்க. சோ அதனால ஒரு எங்களுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் உங்க மோமோ சப்ஸ்கிரைபருக்காகவும் சின்ன ஒரு லைன் கொஞ்சம் பாட்டு போதுமே. நாளை 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 இல்ல இல்ல இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து இப்போ இந்த பாட்டு பாடுறதுக்குலாம் நிறைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து ஜட்ஜஸ்லாம் இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு இப்படிதான் இப்போ ஒரு பொண்ணு வந்து பாடுதுன்னா
சரிகமபா பாடிட்டு போயிடும். சன்செட் போடுவாங்க. அவன் உட்காந்து அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா உட்காந்து மைக் இருக்கா சரியா இருக்கு வச்சுட்டு மைக் விட்டு தங்கம் உங்க பேர் என்ன? என் பேர் வந்து இது. ஓப்பா நல்லா நல்லா பாடுறாள். நல்லா பாடுறா. நான் பண்றேன்னு நல்லா பாடுறா. சரணம்னா எங்க கத்துக்கிட்டோமா? எனக்கு எல்லாமே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். அம்மா அங்க இருக்காங்க. ஓ நீங்க பரவாயில்ல, பொண்ணு சூப்பரா பண்ணுங்க. எல்லாம் நல்லா பண்ணுங்க. என்னமா ஏஜ் உனக்கு? என்ன படிக்கிறீங்க? அடிப்பொழிதான் பயங்கரமா பின்னிட்டீங்க. நீங்க நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? நம்மளோட அடுத்த மூவிக்கு வந்து பொண்ணை பாட வச்சிடலாம். ஓகேவா? பயப்படாம அது வந்து பெரிய விஷயமா கிளாப் பண்ணுவாங்க. ஏன்னா படத்துக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மா அடுத்த தடவை வந்து நம்ம படத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். அந்த தேர்ட் லைன்ல ஒரு அந்த நீய கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணுங்க, மத்தபடி பயங்கரமா இருந்துச்சு. அதான் அந்த உண்மையான அந்த சம்பவமா பாத்தீங்களா? அந்த கேர்வ் முதற்கொண்டு பாத்தீங்களா? அந்த தேர்ட் சரணத்துல 2வது லைன் அந்த பீட் முதற்கொண்டு பயங்கரமா இப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவருங்க. அதெல்லாம் கூட்டு வந்து இப்படி கொளுத்தி விட்டீங்க. அமைதியா இருந்து எதுவும் இல்லாம நான் வச்சுக்கிறேன். கிஃப்டா வந்தது எங்க அந்த டப்பா. ஓகே, இதோட நம்மளோட வீடியோஸ் முடிச்சுக்கலாம். டேர் முடிஞ்சிருச்சு. அதே பேசிக்கிறேன். நீங்க இது பண்ணாது, உன்னோட முடிஞ்சு கொடுத்த 1000 ரூபாய்க்கு நல்லா நடிச்சிட்டேன். எல்லாருமே நம்ம எஸ்பிடி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.